18 வயசு கீழ இருக்கவங்களும் சர்வசாதாரணமா கிரைம்குள்ள வர ஆரம்பிச்சுட்டாங்க. தட்டும் இந்த மாரி ஒரு கும்பல்லையாகட்டும், கூலிப்படையிலயாகட்டும் ரொம்ப சர்வசாதாரணமா வர வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அந்த குடும்ப வறுமை ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல அவங்க அந்த பார்த்து பார்த்து வளர்ற சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாரி என்ன பண்ணா நமக்கு காசு கிடைக்குது அட் த எண்ட் ஆஃப் த டே அதுதானே விஷயம். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க இந்த மாதிரி வராங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் கொலை பண்ணக்கூடியத நம்மளால இங்க வந்து பார்க்க முடியிற ஒரு விஷயமா இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கொலைய பண்ணிட்டு வண்டலூர்ல இருக்க காப்பு காடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருந்தத நம்ம சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன தான் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் புடிக்கிறாங்க. இதுல இருந்து அவர வந்து புடிச்சு அவரோட ஃபோன வந்துட்டு இது பண்றாங்க. லைக் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும்போது தான் என்ன வருது அப்படின்னா, இந்த எப்படி அவங்க எங்க போறாங்க, எங்கேருந்து இவங்க வந்து மீட்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. ராஜேஷ ஃபர்ஸ்ட் பிடிபட்டுறாரு இதுல. ராஜேஷோட ஃபோன் அதெல்லாம் வச்சு தான் போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் லைக் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப மறைமுகமா வந்து அவங்க சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சர்வேலன்ஸ் பண்ணும்போது தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, இவங்க இந்த மிச்ச கொலையாளிகள் எல்லாமே இந்த காப்புக்காடு அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, வண்டலூர்ல. அங்க வந்து அவங்க பதுங்கி இருக்காங்க. மறுநாள் இவங்க என்ன பண்றாங்க, சம்பவம் நடந்த மறுநாள் அப்படின்னா, ட்ரெயின் ஏறி ராமநாதபுரத்துக்கு தப்பி ஓடுறாங்க அங்கேருந்து. தப்பி ஓடிட்டு இங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பல்லாவரத்துல வந்து அவங்களோட அந்த கேங்ஸ் இருப்பாங்கல்ல பீப்பிள், அவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் கால் பண்ணி பேசுறாங்க. சிச்சுவேஷன் எப்படி நார்மலா இருக்கா? எல்லாம் ஓகேவா? போலீஸ் யார் மேல ஏதாவது சந்தேகப்படுதா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க கிட்ட இருந்து இங்க என்ன விஷயம் வருதுன்னா, இல்ல போலீஸ் யாரையும் சந்தேகப்படல. அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வருது. எவ்வளோ ஸ்மார்ட்டா வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்காங்க பாருங்க. போலீஸ் எந்த சஸ்பெக்டும் இல்ல அப்படின்றதால இவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப கோயம்புத்தூர் வராங்க. ராமநாதபுரம்லேருந்து திரும்ப திரும்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராமநாதபுரத்துலேருந்து கோயம்பேடு வந்துடுறாங்க. நம்ம தான் சஸ்பெக்ட் இல்ல, ஜாலியா திரும்ப ஏரியாக்குள்ள சுத்துவோம். நான் தான் கெத்து அப்படின்னு நம்ம சுத்திட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி வராங்க. பட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் அப்படியே மடக்கி புடிச்சு அங்க அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ்.